நுழைஞ்சிச்சா? ஐயோ நுழையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சாமி. என்ன பண்றது பலம் வளம் கை வச்சு உணர்த்தலனாலும் வெளியே பிதுங்கிட்டு எதில் சொல்றேன். அம்மா அடியே ஓய் நான் சித்திர பொட்டழகி நான் சிரித்த முகத்தழகி ஆமா சரியாயா அக்னியில் தான் பிறந்த உக்கிரமான வீர சக்தி என்னுடைய பேரோ திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மன். திரௌபதி என்ற பாஞ்சாலி சரியாயா அம்மா இந்த பாஞ்சாலியை யார் பெற்றெடுத்தார்கள்? எங்க அப்பா 6 எங்க அம்மா 6 மொத்தம் 6 6 12 கணக்குலையா? அது இல்ல என்ன யார் தெரியுமா பெற்றெடுத்தாங்க? நான் எதுல தெரியுமா பிறந்தேன்? நீ எதுல பிறந்த? நான் மட்டும் எப்படி தெரியுமா பிறந்தேன்? ஆமா அடி பாஞ்சாலயகத்திலே அடிநாயகத்திலே சரி பாடு நல்லா பேருடையா நான் வேண்டான்னு சொல்றேன். சரி ஆனா அந்த உக்காந்து ஆடுற மட்டும் ஆட்டம் ஆடாத. யோ அது ஏன் விருப்பம்? உக்காந்து ஆடுவேன், தலையிலாவே ஆடுவேன். சொன்னா பெரிய மனுஷன் சொன்னா கேளு, உக்காந்து ஆடாதாயா. என்னாச்சு? என்னன்னாச்சு? எப்படி பொங்கலுக்கு எங்க ஊர்ல கூத்துட்டு இருந்தா. சரி
ஆமா உன்னாட்ட மேதெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் வேச்சு போட்டுட்டு வந்து சுத்தி 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 உக்காந்து ஆடுனாங்க. ஒரே வேச்சு கூட எல்லாமே உக்காந்து தான் ஆடுறாங்க. வரிசையா எல்லாம் என்னத்துக்கு ஆண்டுக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்க கிளவி இதே மாதிரி தான் தாயா வீடியோ பிடிக்குது அந்த அக்கா. அதே மாதிரி பாய் போட்டு வந்து முன்னாடி உக்காந்து இருந்தா எங்க பாட்டி. சரி என்ன பார்த்தான்னு தெரியல. என்னன்னு தெரியல. நாங்க ஒரு 5 செம்பிளியாட்டு குட்டி வச்சிருக்கிறோம். 5-6 5-6 செம்பிளியாட்டு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில போய் எண்ணிட்டு வந்து 5 செம்பிளியாட்டு வச்சிருக்கிறோம். சரிண்ணா. சரி கிளவி சும்மாதான் இருக்கிறா. சரி மேய்ச்சிட்டு திரிட்டோம். ஏன் சும்மா வீட்டுல வச்சுட்டு சோறு போடணும் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி 5-6 குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். சரி அது மேய்ச்சிட்டு திரிவா. சரி ஆயா மேய்ச்சி திரியுது. திடீர் வரைக்கும் உட்காந்து கூத்து பார்த்துட்டு இருந்த கிளவி காலையில ஜம்பிளியாட்டு மேய்க்கிறத ஓட்டிட்டு போயிட்டு துவர காட்டு துவர போட்டு துவர வெட்டி வச்சிருந்தோமாயா. இந்த வளர்த்தி விட்டு வெட்டி வச்சிருந்தோம். கும்மியறதுக்கு சங்கட்டமாகனு சொல்லி 6 புடிச்சு வெட்டி துவர காட்டு கொண்டு போய் காட்டுல ஆட்டு விட்டுட்டு சரி என்ன நினைச்சான்னு தெரியல கிளவி. கூத்தாடி பிள்ளைங்க எல்லாம் இப்படி உட்காந்து ஆடினாங்களே. பாவாடை கொடையாட்டம் பறக்குது. நாமளும் பாவாடை கண்ணு கட்டி இருக்கிறோம். நாம சுத்தனா பறக்குமே. 2-6 கோடி முட்டை வயசான காலத்துல அந்த நினைப்பா வரணும். கரன்னு சுத்தி அவுக்குன்னு போய் உட்காந்து இருக்கிறான். சரி போய் கால் சந்தில் ஏறி தொடையிலையா தொடையில எல்லாம் ஊதியில காட்டாறு கோடி முட்டைய 3 கால தோட சந்தில தொடையிலையாங்க. அது அங்கே வேங்கரையா முடிச்சு காட்டியாட்டு முழிச்சா உள்ள போயிருக்கு. உக்காந்துக்கிட்டே பேராண்டி ஒடியாடான்னா பக்கத்து காட்டுக்கார போயிருச்சா எது கூப்பிடுறா கேள்வி அப்படின்னு போய் பார்த்தா கட்டையை புடுக்குறா கண்ணு அப்படின்னா. இதாயா மழை வரட்டும் வெகு காலமா குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி இல்லாத காரணத்தினால் யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களை முன்வைத்து அந்த நாட்டிலே ஒரு பாஞ்சால யாகம் செய்தார்களாம். அந்த யாகத்தின் வழியாக இந்த பாஞ்சாலி நான் பெண்ணாக பிறந்தேன். முதலாக எங்க அண்ணன் துஷ்ட தூய்மன் பிறந்தார். இரண்டாவதாக இந்த திரௌபதி நான் பிறந்தேன். மூன்றாவதாக ஒரு கோதண்டமார்வில் பிறந்தது. கோதண்டமார். அம்மா அப்படி பிறந்து நான் யாரை மாலையிட்டேன் எனக்கு ஆகி போச்சுன்னா போய் கழுவிட்டு வந்துருமுண்டா வச்சிருக்காது. ஆகி போச்சு நானும் பண்ணிக்கிட்டு நான் ஒட்டு கொடலாம் அப்படியே பொட்டிக்காரன். நான் மாலையிட்டது யாரு? ஆமா வேலை பக்கத்துக்காரன். யார் தெரியுமா?
கூட்டிட்டு போ யாரையாவது போங்க சாமி. அவசரமா இருக்கு பாவாடிக்கா நினைச்சு அம்மா என்னை திருமணம் செய்வது இருந்தால் என்னோடு உடன் பிறந்தவில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு கைப்பிடித்து கொடுப்பதாக என் தந்தையருடைய கட்டளை. ஆண்டி முதல் அரசன் வரை, தோட்டி முதல் தொண்டமான் வரை யாரா இருந்தாலும் சரி, இல் வளைத்தால் பெண் அவர்களுக்கு என்று சொல்லி எழுதி அனுப்பினார். யாராலுமே வளைக்க முடியாத வில்லை சரியான சந்திரகுலம், கோடி தவறாத குருகுலம், 20 முற்றோர், 20 கிளையோர், ஆளான அழகு படைத்த அர்ஜுன மன்னன் மலையாத வில் வளைத்து இந்த வஞ்சியாலை கைப்பிடித்தார். ஒருவர் வில் வளைக்க நான் 5 தேவியானேன். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 மாலையிட்டபடியால் அருங்கிலி பாஞ்சாலி என்று பெயர். கண்ணம்மா என்னுடைய கணவரை திருமணத்தை செய்து இந்திர பிரசவத்திலே சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் தருவாயிலே பாவியாகப்பட்ட துரியோதனன் அஷ்டாபுரத்துக்கு வரவழைத்து சூதுனால பாடியாடி நாடு நகரம் நவநீதச்சங்கள் உப்பு சட்டி வரையோடு முதல் அனைத்துமே பிடுங்கிக் கொண்டு ஆரியமன கானகத்திற்கு ஓட்டி வைத்தார். அம்மா 12 கால வனவாசம் ஓரோடும் அந்நியதவாசம் கழித்து வந்தால் பிரகாரம் 14 கேட்டோம். மறுத்தான் பாவியாகப்பட்ட துரியோதனன். சரிங்க அம்மா, இப்போது நாங்கள் உலகத்தில் இருக்கின்றோம். ஆமா சரி, உலகத்தில் சரிங்க. இந்த தினத்துல என் கணவரை எல்லாம் பார்க்கணும். சரி போலாமா? வாஜா நீ